Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாண்டியன் ஆடி பெருந்திருவிழாவினுடைய கொடியேற்றம் என்பது தற்பொழுது அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய கள்ளழகர் பெருமாள் கோயிலில் ஏற்றப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சிகர நிகழ்வானதும் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது அங்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன, இந்த திருவிழாவினுடைய சிறப்புகள் எல்லாம் என்னவாக சொல்லப்படுகிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரித்தா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர் கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயில் உலக பிரசித்தி பெற்றதாகும். இங்கு உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆடி பெருந்திருவிழா கோயிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை கோவில் தங்க கொடி மரத்தில் பற்றர்கள் வேத மந்திரம் முழங்க சிறப்பு பூஜைகளுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்ட ஆடி பெருந்திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து தங்க கொடி மரத்தில் முழுவதும் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதனையொட்டி 11 நாட்கள் நடைபெறும் இந்த பெருந்திருவிழாவில் சுவாமி தினசரி காலை தங்க பல்லக்கிலும், இரவு அன்ன வாகனம், சிம்ம வாகனம், அனுமார் வாகனம், கருட வாகனம், சேஷ வாகனம், யானை, குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் ஜூலை மாதம் 29 அதிகாலை காலை 7 மணி முதல் 7:25 திருத்தேர் வடம் பிடித்து எழுந்து தேரோட்டம் நடைபெற உள்ளது. இந்த தேரோட்டத்தில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், விருதுநகர் என தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அன்று இரவு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் அழகர் கோயில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பணசாமியின் திருக்கதவுகள் திறக்கப்பட்டு கற்பூர ஜோதி படிபூஜை நடைபெற உள்ளது. மேலும் கள்ளழகர் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி தீர்த்தவாரி நிகழ்வும் 31ஆம் தேதி உற்சவ சாந்தியுடன் விழா நிறைவு பெறுகிறது. மேலும் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோயில் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ஆடி திருவிழா கொடியேற்றம் துவங்கியதை அடுத்து கோயில் வளாகம் முழுவதும் திருவிழா கோலம் பூண்டுள்ளது. பிரிந்தா, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.